நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் பார்த்திங்கன்னா தனுசிலிருந்து மீன வரை சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். ராசியில் 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. 11க்குடையவன் ராசியில் வந்து அமர்ந்தால் நினச்சதை சாதிக்க முடியும். ஃபினான்ஷியல் ரீதியாக தொட்டதெல்லாம் தொடங்கி நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு, ஆதரவு உண்டு. 2ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. அதாவது பொருளாதாரம் அளவு கடந்த ஒரு பொருளாதாரம், சுபீட்சம், நல்ல பண வரவு, பொருள் வரவு. என்னதான் செலவு வந்தாலும் வருமானம் அதை விட ரெட்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். குடும்பத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்ல முடியும். சூரியன் புதாதித்ய யோகம், அதாவது சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், இன்ஸ்டியூஷன், யூனிவர்சிட்டி, காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இந்த வாரம் இந்த நிறுவனங்களுக்கு, கல்விக்கூடங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டம். நினச்சதை சாதிப்பீங்க. உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து நல்ல தகவல் வரும். உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்படும். உதாரணத்துக்கு உங்களுடைய பள்ளி சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். அதே போல் நல்லாசிரியர் விருது கூட வரும். மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். அரசு ஊழியர்கள் மேன்மையை பெறுவார். மேன்மையான காலகட்டம். உதாரணமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலை, ஒரு அணுகுமுறை சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து செல்வாக்கினை பெறுவார்கள். மற்றபடி 3ஆம் இடம் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி தான் 2ல் இருக்கார். கம்யூனிகேஷன் பாவம். அப்போ பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. மாத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். தாயார் ஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்கள், அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள். வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், மனம் வாங்கணும், தோட்டம் வாங்கணும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. இந்த கடகராசிக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம். 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளுடைய ஆதரவு பெரிய சிறப்பாக இருக்க போகிறது உங்களுக்கு. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 6ஆம் இடம் சிறப்பு. உங்களுக்கு வியாதி எதுவும் வராது.
ரோ கடன் எதுவும் இருந்தாலும் கட்டுக்குள் இருக்கும். கடனை அடைச்சிட்டு புதுசாக கடன் வாங்கிக்கலாம். விரோதிகள் இருக்க மாட்டாங்க. 7ஆம் இடத்து அதிபதி சனி வக்ரகதியில் இருக்கிறதால ஒன்றும் பயப்படாதீங்க. சனி கெடுக்க வேண்டியவன் உங்களுக்கு கொடுப்பார், நல்லது செய்வார். 7க்குடையவன் 6க்கு போயிடுவார். விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். உங்களுக்கு வேலை விஷயங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ இன்டர்வியூ வந்தால் அட்டன் பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். உத்தியோகம் அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா விரிவடையும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். இது மிக மிக சிறப்பான காலகட்டம். இந்த வாரம் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சம் நிலவப் போகிறது. கடக ராசிக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த வாரம் கடக ராசிக்கு பண மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.